ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம் நடத்தி வைக்கணும் அப்படின்னு தான் முத்து நினைக்கிறாரு. ஏற்கனவே முத்துக்கிட்ட நம்ம மீனாவோட அம்மாவும் சொல்லியிருந்தாங்க சத்யாவுக்கு இந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் நம்ம முத்துவுக்கு மனசு கேட்கல. சத்யாவும் ரேகாவும் சின்சியராக லவ் பண்ணுறாங்க. சிந்தாமணியோட ஹஸ்பண்டையும் மட்டும் பார்த்து சத்யாவோட சந்தோஷத்தை நம்ம விட முடியாது அப்படின்னு சொல்லி தான் முத்து வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு முடிவு பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம மீனாவோட அம்மாவோ அவங்களோட ஸ்டேட்டஸ்க்கு கண்டிப்பாக நம்மளை என்னன்னாலும் பண்ணிடுவாங்க, சத்யாவை ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட காரணங்களை அடுக்கிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபைனலி அவங்க பிளான் பண்ணபடி ரேகாவை ஹைதராபாத்ல இருந்து சென்னைக்கு வர வச்சுட்டு சிந்தாமணி கொடுத்த ஐடியா படி அந்த பொண்ணை, அதாவது ரேகாவை ரூம்ல அடிச்சு வச்சுட்டு அவங்க கிட்ட இருந்து ஃபோன் எல்லாம் வாங்கிட்டாங்க. இப்போ அவங்கள வீட்டில் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு புரியுதே தவிர மற்றபடி அவங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு, இல்லை அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படிங்கிறத இன்னும் கூட முழுசா கெஸ் பண்ண முடியல. வெளியில என்ன நடக்குது அப்படிங்கிறது கூட ரேகாவுக்கு தெரியல. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சதுன்னா ரேகா என்ன பண்ணுவாங்கன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ரேகா ஏற்கனவே சொன்னாங்க, எங்க அம்மா இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா சம்மதிக்க மாட்டாங்க, அதனால எங்க ரெண்டு பேருக்கும் நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும். ஆனா அவங்க இருந்துட்டு உங்களோட குடும்ப விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நாங்க இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி விலகிட்டாங்க. ஆனாலும் ரேகாவும் சத்யாவும் இன்னமும் சின்சியரா லவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. முத்து மறைமுகமா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப சத்யா கேட்கும்போது அவரால் மறுக்க முடியல. ஃபைனலி நம்ம ரேகாவை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு பொண்ணை காணும் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. சிந்தாமணிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவுமே வந்து முத்து இதில் இன்வால்வ் ஆகுனா நம்ம சிந்தாமணியை வச்சு எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சிருவா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அதனால தான் இவங்க அந்த மாதிரி விலகி இருக்காங்க. கரெக்டாக சரியான நேரத்தில் வந்து என்ட்ரி கொடுப்பாங்க அப்படிங்கிறது. இப்போ இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ எங்கே எப்படி காணாமல் போனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட இன்னொரு பிரான்ச் ஹைதராபாத்தில் ஓப்பன் ஆச்சு, அதை பார்த்துக்கிறதுக்கு வேண்டி என் பொண்ணு அங்கே அனுப்பியிருந்தேன். ரிட்டர்ன் வரும்போது என்னோட ஆளுங்களை அனுப்பி தான் கூட்டிட்டு வர சொல்லியிருந்தேன். நான் ட்ரெயின்லயோ பஸ்லயோ கூட அவளை வர சொல்லலை. இப்போ திடீர்னு அவளை காணோன்னு சொல்றாங்க கூட்டிட்டு வரதுக்கு போனவங்க அப்படின்றாங்க. என்ன சார் சொல்றீங்க, கூட்டிட்டு வர்றதுக்காக போனவங்க யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் அவங்கள வர சொல்றேன், வெளியே தான் நிற்கிறாங்கன்னு சொல்லி ஒரு 3 பேரை கூப்பிடுறாங்க. இவர் டிரைவரு, இவங்க 2 பேரும் தான் போய் கூட்டிட்டு வரதுக்காக போனவங்கன்னு. டேய் எங்கடா அந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. சார் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, இவங்க எங்க கூட ரொம்ப வருஷமா இருக்கிறவங்க, எங்க குடும்பத்துக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்குறவங்க, எங்க பாடிகார்டுன்னு கூட சொல்லலாம் அப்படின்றாங்க. அப்படிங்களா, இவங்க மேல உங்களுக்கு சந்தேகம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார் எங்களுக்கு சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆளை கூப்பிட்டு, அந்த 3 பேரில் ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு இன்ஸ்பெக்டரு. பார்த்துட்டு சார் நான் இவங்க 3 பேரையும் தனித்தனியாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு முதல்ல ஒரு ஆளை கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தரை, அதுக்கப்புறம் இன்னொருத்தரை அப்படின்னு தனித்தனியாக கூப்பிட்டு போய் பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது 3 பேரும் ஒரே மாதிரி பதில் சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ இவங்க 3 பேருமே கரெக்டாக தான் சார் சொல்கிறாங்க. இவங்களை சந்தேகப்படுறது தப்புன்னு தான் நானும் நினைக்கிறேன் அப்படின்றாங்க. நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னனே சார் அப்படின்றாங்க. இருந்தாலும் போலீஸ் அப்படி கண்மூடித்தனமா எதையும் விசாரிக்காம நம்பக்கூடாது இல்லை சார், என்னோட டியூட்டியை நான் செஞ்சேன் அப்படின்றாங்க. சரி ஓகே, இவங்க உங்கள் பொண்ணை கடத்தலை, அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ப்ளஸ் இவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா வண்டி ஏதோ ரிப்பேருன்னு சொல்லி ஒரு இடத்துல நிறுத்தி வண்டியை சரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து உங்கள் பொண்ணு காணாமல் போயிருக்காங்க. ஒருவேளை உங்கள் பொண்ணுக்கு யாரு கூடயாவது லவ் இருந்துச்சா அந்த மாதிரி ஏதாவது அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சார், ஆனால் அந்த பையன் உள்ளூரில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு அதில் விருப்பம் இருந்துச்சா அப்படின்னு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து என்கிட்ட உங்கள் பொண்ணு நானும் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். வேறு யாரும் இல்லை, என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற சத்யா தான். அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், ஆனால் அவன் கடத்திருப்பான்னு எனக்கு தோணலை அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் விஷயத்தை முழுசாக சொல்லுங்கள், நாங்கள் அதை செக் பண்ணுறோம் அப்படின்றாங்க. சார் அவன் என்கிட்ட வந்து உங்கள் பொண்ணும் நானும் லவ் பண்ணுறோம், எங்கள் 2 பேரையும் சேர்த்து வைங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டான். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு தம்பி, நான் யோசித்து முடிவெடுக்கணும். எனக்கு இருக்கிற ஒரே பொண்ணு, நான் வந்து அவளை எப்படியெல்லாம் கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் திடீர்னு வந்து இப்படி கேட்குறீங்க, எனக்கு அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவன் என்ன நினச்சானோ தெரியல சார். சரிங்க ஓகே சார் அப்படின்னு அமைதியாக கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் ரெகுலராக வேலைக்கெல்லாம் வந்துட்டு தான் இருக்கான், பர்ஃபெக்டாக தான் இருக்கான். என்னால் அவனை சந்தேகப்பட முடியலைங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா கண்டிப்பாக அவன் தான் கடத்திருக்கான் அப்படின்றாங்க. இல்லை அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றாரு. சார் அப்படியெல்லாம் யாரையும் ஈஸியாக நம்பிடாதீங்க, கண்டிப்பாக அவனாக தான் இருக்கும். உங்கள் பொண்ணும் அந்த பையனை லவ் பண்ணுச்சா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் சார் அவளும் லவ் பண்ணிட்டு தான் இருந்தா, ஆனால் நான் சொன்னதுமே அவள் கேட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் அந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த 2 பேர், அந்த 3 பேர் கூட்டிகிட்டு வந்தாருல்ல, அதில் 2 பேர் வந்துட்டு இங்கே அந்த சார்கிட்ட, அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்கிறாங்க. சார் நிஜமாவே அவன் தான் கடத்திருப்பான் அப்படின்றாங்க. எப்படிடா சொல்கிறீங்க அப்படின்னு அந்த ரேகாவோட அப்பா கேட்குறாரு. அப்போ அந்த ரவுடி பசங்க சொல்கிறாங்க,
சார் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு அதாவது நாங்கள் ரேகாமாவை காணோம் அப்படின்னு சொன்னோம், உங்களுக்கு ஃபோன் பண்ணோம்ல, அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சத்யா அந்த ரோடை கிராஸ் பண்ணி போனான், நாங்கள் அவனை பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சார் நான் கூட பார்த்தேன் அப்படின்னு டிரைவரும் சொல்கிறாரு. இப்போ இவங்களுக்கு சந்தேகம் ரொம்ப பலமாயிடுச்சு. இவங்க வேணும்னே அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கல, இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு, அப்போ அவன் தான் கடத்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை இன்ஸ்பெக்டருக்கு கொண்டு வராங்க. அப்போது அந்த ரேகாவோட அப்பா இருந்துட்டு, சார் ஆமாம் சார் இவங்கெல்லாம் சொல்கிறத பார்த்தா கண்டிப்பாக அவன் கடத்திருப்பான் தான் போல இருக்குது, அவங்ககிட்ட நான் டைமுக்கு தான் சார் கேட்டேன், அதுக்குள்ளே என் பொண்ணை கடத்திருக்கானே பாவி, என் பொண்ணு என்ன பாடுபடுறாலோ தெரியலையே, அவளை வேண்டாம், அவன் வந்து நமக்கு வேண்டாம் அப்படின்னு நான் அவகிட்ட சொல்லிட்டேன், ஆனால் சத்யா கிட்ட பொறுமையாக சொல்லிக்கலான்னு இருந்தேன், அதுக்குள்ளே ரேகா இது என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எங்கள் அப்பா வேண்டான்னு சொல்லிட்டாருன்னு சொன்னாலா என்னன்னு தெரியல, அதனால அந்த பையன் அப்படி பண்ணிட்டானானும் தெரியல சார், நீங்கள் கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு. சார் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் அவன் மேலே கொடுங்க, உங்கள் பொண்ணு அவன் தான் கடத்திருக்கான் அப்படின்னு, அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு போலீஸ் தரப்புலேருந்தே இவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்ச மாதிரி கிரியேட் பண்ணி விட்டுட்டாங்க. ஒட்டு மொத்தமும் சிந்தாமணியோட பிரெயின் தான். இப்போ அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு, எப்படியாவது என் பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது 2 கான்ஸ்டபிளை மட்டும் சத்யாவை கூட்டிகிட்டு வர சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த அட்ரஸில் சத்யாவை இல்லை அப்படின்னு போய் சொல்கிறாங்க. போலீஸ்காரங்களை பார்த்த உடனே ரேகா அப்படிங்கிற பொண்ணை கடத்திருக்கான், அவனை இப்போவே இன்ஸ்பெக்டர் கூட்டிகிட்டு வர சொன்னார், தயவு செஞ்சு அவனை அனுப்பி வைங்க, எங்கே இருக்கான் அவன் அப்படின்னு தேடுறாங்க. வீடெல்லாம் தேடி பார்க்குறாங்க, ரேகா இருக்காங்களா அப்படின்னு, அங்கே எங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறம் சத்யா பாத்ரூம்லேருந்து வெளியே வராரு. மீனாவோட அம்மா இருந்துட்டு, என்ன சத்யா இதெல்லாம், ரேகாவை நீ கடத்திட்ட அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்க அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காராம், நான் அப்போவே சொன்னேன்லடா இவங்க இப்படியெல்லாம் பண்ணுவாங்க, நமக்கு வேணாண்டா அந்த பொண்ணு அப்படின்னு, நீ கேட்டியா, இப்போ பாரு எப்படி போய் முடிய போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் அழுகுறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுமா, நான் பார்த்துக்கிறேன் சார், ரேகாவெல்லாம் நான் கடத்தலை, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட நான் அவகிட்ட பேசினேன் அப்படின்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடினா எப்போ பேசினேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 1.5 hour ஆயிருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க திரும்பவும். சரி நீ பேசும்போது என்ன சொன்ன அந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது சத்யா இருந்துட்டு, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார், நான் கடத்தலைன்னு சொல்கிறேன்ல அப்படின்றாங்க. இப்படியெல்லாம் கேட்டால் நீ சரியாக வரமாட்டேன், வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறாங்க. சத்யா நான் எதுவும் பண்ணலைன்னு சொன்னாலும் கேட்காம பிடிச்சி இழுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட நிற்க வச்சிடுறாங்க. சத்யாவோட அம்மாவும் சீதாவும் அங்கே கிளம்பி போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவரை லாக்கப்பில் அடித்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவனை கூப்பிடுங்க விசாரிக்கலாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கூப்பிட சொல்ல அவர் வந்து பயந்துக்கிட்டே வந்து நிற்கிறாரு. சார் என் மேலே தப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நிஜமாவே நான் கடத்தல ரேகாவை, ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் அவகிட்ட பேசினேன், அப்படி பேசும்போது அவள் சென்னைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறதா சொன்னா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தான்டா பொண்ணு காணாமல் போயிருக்கா, நீ தான் கடத்திருக்கேன்னு அவங்க அப்பா ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, அவள் காரில் வந்துட்டு இருக்கும்போது நீ ஆப்போசிட்டில் போனியாமே அப்படின்றாங்க. சார் அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல சார், நான் ஃபோனில் தான் பேசினேன், இன்றைக்கி எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருந்துச்சு, நான் ஆஃபீஸில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அந்த மாதிரி நம்ப வச்சிருப்ப மேன் அப்படின்றாங்க. இல்லை சார் நான் சொல்கிறது உண்மை அப்படின்ட்டு. சரி அந்த பொண்ணு சென்னை தான் வந்துட்டுருக்கா அப்படிங்கிறத நீ 2 பேரும் பேசினேன்னு சொல்கிறல, இப்போ ஃபோன் பண்ணு, அவள் ஃபோன் எடுக்கிறாள பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் சத்யா கிட்ட ஃபோன் இல்லை, அவங்க எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்து சத்யா கிட்ட கொடுக்க சொல்லி கால் பண்ணுறாங்க. நாட் ரீச்சபிள் அப்படின்னு வருது. பார்த்தல நீ கடத்தி வச்சுட்டு ஃபோன் பண்ணால் எப்படா போகும் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. சார் அடிக்காதீங்க சார், அவன் அந்த மாதிரி எதுவும் பண்ணுறக்கூடிய ஆள் கிடையாது, அந்த பொண்ணு நான் வேண்டான்னு சொன்னதும் அவன் கேட்டுக்கிட்டான் சார், அவங்களுக்கும் எங்களுக்கும் செட் ஆகாதுன்னு நான் சொன்னேன் சார் என் பையன்கிட்ட அப்படின்னு மீனாவோட அம்மாவும் கத்திட்டுருக்காங்க. ஆமாம் சார் அந்த மாதிரி பையன் இல்லை அவன் அப்படின்னு நம்ம சீதாவும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சத்யாவுக்கு எதுவுமே வந்து புலப்படலை, இது சொன்னா அது சொன்னா அப்படின்னு மாதிரி சொல்கிறதுக்கு எதுவுமே தெரியல, பயப்படுறாங்க. சார் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ரேகாவோட அப்பா கிட்ட எங்கள் ஓனர்கிட்ட போயிட்டு நான் உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன், அவளும் என்னை லவ் பண்ணுறா, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுற விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறதுக்காக வந்தேன், எங்கள் 2 பேரையும் சேர்த்து வைங்க, நாங்கள் சின்சியராக லவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. சரி அவர் என்ன சொன்னார் அப்படின்ட்டு, அவர் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் யோசிக்கணும், என்னோட ஒரே ஒரு பொண்ணுக்கோட கல்யாணம் அப்படின்னா அது சாதாரணமாக எல்லாம் நான் முடிவெடுத்துட முடியாது அப்படின்னு சொன்னார். நான் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கே ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு அவர்கிட்ட சொல்கிறதுக்கு, என் மாமா தான் என்ன தைரியம் கொடுத்து சொல்ல வச்சாரு அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது மீனாவோட அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. நான் அப்போவே சொன்ன வேண்டான்னு சொல்லி மாப்பிள்ளைகிட்டையும் சொல்லியிருந்தோம், அவர் உன்னை கூட்டிகிட்டு போய் இப்படி பேச வச்சிருக்காரு, அதுக்காக தான்டா இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சீதா கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் மாமாவுக்கு உடனே ஃபோன் பண்ணேன், மீனாவையும் முத்துவையும் இங்கே வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
சீதா போயிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் டீட்டெயிலாக மீனாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. நான் உடனே வரேன் அப்படின்னு முத்துவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு முத்துவும் மீனாவும் கிளம்பி வராங்க. சத்யாவை போட்டு அடிப்பாங்க. அவங்க வேணும்னே தான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சத்யா போய் எதுக்கு கடத்த போகிறான், அப்போ ஏதோ இதில் சூழ்ச்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அது என்ன தெரியாமையா இருக்குது, வா பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் கிளம்பி இங்கே வந்துட்டுருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சத்யாவை லாக்கப்பில் தள்ளி பயங்கரமாக கொஸ்டின் பண்ணுறாங்க. அவர் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லலை. நான் கடத்தவே இல்லைன்னு சொல்கிறாருங்கிறதுனால போட்டு அடின்னு இழுக்கிறாங்க. உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொல்லி. ஆனால் அடிக்காதீங்கன்னு வெளியே இருந்து சீதாவோட அம்மாவும் அழுதுட்டு இருக்காங்க. உடம்பு பூரா காயத்தோட சத்யாவை அந்த லாக்கப்லேயே விட்டுட்டு அந்த 2 கான்ஸ்டபிளும் வெளியே வந்துடுறாங்க. சார், நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் அடிச்சு பார்த்துட்டேன், எதுவும் தெரியாதுன்னு தான் சொல்கிறான். ஒருவேளை அவனுக்கு தெரியாதோ என்னமோ அப்படின்றாங்க. இல்லையா, அவன் தான் கடத்தி வச்சிருக்கான், அவனை முழிக்கிற மொழியிலேயே தெரியுது அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு மீனாவோட அம்மாவை கூப்பிடுறாங்க. இங்கே ஒரு நிமிஷம் இங்கே வாங்க, உங்கள் பையன்கிட்ட சொல்லுங்கள், இல்லை அடி வாங்கி சாக போகிறான். பெரிய இடம், பொண்ணை கடத்தி வச்சிருக்கான் போல இருக்கு. இல்லை அந்த பொண்ணை இவன் கூட ஓடி கூட வந்திருந்துருக்கலாம். பட் அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்க பொண்ணை அவங்க எப்படியெல்லாம் வளர்த்தாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. அவங்க பொண்ணை யாருக்கு கட்டி கொடுக்கணும்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. பெரிய இடத்து விவகாரம்லாம் எதுக்கு சொல்லுங்கள். முதல்ல அந்த பொண்ணு எங்கே இருக்கா என்னங்கிறத உங்கள் பையனை சொல்லிட சொல்லுங்கள். அவன் கடத்தினானோ இல்லையோ, ஆனால் அவனுக்கு தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் பையன்கிட்ட பேசி உண்மையை சொல்லிட சொல்லுங்கள். இல்லைனா அவன் உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள அதாவது அந்த லாக்அப் கிட்ட போக சொல்கிறாங்க. சத்யா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவர் எந்திரிக்க முடியாமல் மெதுவாக எந்திரிச்சு வந்து லாக்அப் கிட்ட நிற்கிறாரு. சத்யா, ப்ளீஸ்டா, அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சா சொல்லிடுறா, உனக்கு தெரியும்னு சொல்கிறாங்கடா அவங்க எல்லாம் அப்படின்னு. அவங்க சொல்கிறத நம்புறேன், நான் சொல்கிறத நம்ப மாட்டியாமா? நான் எதுக்குமா அவளை கடத்த போகிறேன், வான்னு நான் கூப்பிட்டாலே அவள் வந்துடுவாமா? நம்ம மான மரியாதை போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்னமும் அவள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைன்னு அவங்க வீட்டிலே இருக்க வச்சுருக்கேன். சம்மதத்தோட கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு மாமாவும் சொல்லியிருக்காரு. நீ சம்மதிக்கணும், அக்கா அவங்க சம்மதிக்கணும், அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் சம்மதிக்கணும். அதுக்கப்புறம் தான் எங்களோட கல்யாணம் நடக்கும்னு நாங்கள் 2 பேருமே பேசி வச்சுருந்தோம். ஆனால் எதுக்காக என் மேலே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்கன்னு தெரியல. எல்லாத்துக்கும் மேலே ரேகா எங்கே போனான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்து முத்துவும் மீனாவும் வராங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு. மாப்பிள்ளை, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இதெல்லாம் நம்மளுக்கு சரியாக வராதுன்னு. நீங்கள் தான் காதல் கத்திரிக்கான்னு எதையோ சொல்லி அவனுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. இப்போ எங்கே வந்து நிற்குது பார்த்தீங்களா அப்படின்னு கதறி அழுகுறாங்க. மீனா இருந்துட்டு இதுக்கு தாங்க நான் அப்போவே சொன்னேன் பார்த்தீங்கல்ல அப்படின்ட்டு மீனாவும் அழுகுறாங்க. அப்போ சத்யா கிட்ட, டேய் கடைசியாக ரேகா கூட எப்போ பேசின நீ, அவள் எங்கே இருக்கான்னு தெரியுமா அவனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஹைதராபாத்லேருந்து நான் வரப்போகிறேன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாக்கா. ஆனால் கடைசியில் இப்படி ஒரு காரியம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எதுக்காக என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ரேகாவை அவங்க எங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்க, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு. இப்போ நம்ம முத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் பேசுகிறாங்க. சார், ரேகா வந்தால் விட்டுடுவீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ரேகா வந்தால் இவனை வச்சு நான் என்ன ஊர்காவா போட போகிறேன், விட்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரேகா எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க இன்ஸ்பெக்டர். இல்லை சார், தெரியாது, ஆனால் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு. கண்டுபிடிக்கிற வெண்ணையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் விலகி நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன சார், எங்கள் வீட்டு பையன் மேலே அக்கறை இருக்க போகுது, உங்களுக்கு பணக்காரங்க என்ன இருந்தாலும் அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு முத்து பேச டக்குன்னு கோவம் வந்துடுது இன்ஸ்பெக்டருக்கு. யோ, இவ்வளோ பேசுகிறல, நீ போய் அவன்கிட்ட பேசி அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து முன்னாடி நிறுத்து. ஒருவேளை அந்த பொண்ணு சத்யா எனக்கு கடத்தலைன்னு மட்டும் சொல்லட்டும், அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு. என்ன பண்ணுறேன்னு பார்க்குறது என்ன சார், என்ன பண்ணுவீங்க, அவங்க மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுத்துக்குவீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக எடுப்பேயா அப்படின்னு. பணக்காரங்க வசதியானவங்கன்னு சொல்லி எங்களை வெளியே அனுப்பிடுறது உடனே அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு வெளியே விட்டுற மாட்டீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு மோசமானவெல்லாம் இல்லையா, பணக்காரங்களை பகிச்சிக்கிட்டா தேவையில்லாமல் வம்பு எதுக்கு அப்படின்னு தான் நான் சொன்னேன். நானும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சார், நான் ஏதோ கோவத்தில் பேசிகிட்டு இருக்கேன், நான் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்துறேன், அந்த பொண்ணே அவங்க அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. யோ, அதுக்கு தானே அங்கே உட்காந்துட்டு இருக்கேன், போயா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அதுக்கப்புறம் முத்து அவங்க எல்லாரையும் வெளியே உட்கார வைக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே சத்யா லாக்கப்பில் இருக்காரு. சார், அவனை தயவு செஞ்சு அடிக்காதீங்க, நான் கண்டிப்பாக அந்த பொண்ணோட வரேன் அப்படின்னு முத்து வெளியே கிளம்பி வராரு. இங்கே பாருங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் இங்கேயே உட்காந்துட்டுருங்க. சத்யா ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டாவோ இல்லை சத்யாவுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலோ மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, மற்றபடி நான் ரேகாவோட வரேன், இன்னும் 2 மணி நேரத்தில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அவருக்கு சந்தேகமே சிந்தாமணி வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறது தான். அதனால சிந்தாமணி வீட்டில் போய் சோதனை போடலான்னு நினைக்கிறாங்க. எப்படி போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மீனா கிட்ட ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு ஐடியா சொல்கிறாரு. ஓகேங்க அப்படின்னு சொல்லி மீனா ஒரு 5-6 பேருக்கு அவங்க பூ கட்டுறாங்கல்ல அந்த சங்கத்தில் இருக்கிறவங்க கூட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. இப்போது முத்து சொன்ன இடத்துக்கு அவங்க எல்லாரும் வராங்க. அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க எல்லாரும் வந்து பார்க்கும்போது பட்டுப்புடவெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு கையில் இன்விடேஷன் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காரு முத்து. அதை அவங்க கையில் கொடுத்து இதை சிந்தாமணிக்கு மரியாதை கொடுத்து அவங்கக்கிட்ட இன்வைட் பண்ணுற மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
ஃபங்க்ஷனே இல்லாமல் இது புதுசாக ஒரு இன்விடேஷன் அடித்து அதை எடுத்துகிட்டு போய் மரியாதையாக அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம சிந்தாமணியோட வீட்டுக்கு போகிறாங்க இவங்க 5 பேருமே. அங்கே போனதுக்கப்புறம் சிந்தாமணி நமக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க, என்னதான் அவள் தலைவியாக இருந்தாலும் அவளுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரியான மரியாதை கிடைக்காதுங்கிற மாதிரி அவ்வளோ பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் அவங்களுக்கு இந்த டென்ஷன் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. சத்யா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம், இனி எந்த பிரச்சனையும் இல்லை, ரேகா கிடைக்கவும் போகிறதில்ல, கொஞ்ச நாள் கழித்து ரேகா கிடைச்சிட்டான்னு சொல்லி அவனை ரிலீஸ் பண்ணிட்டாலும் அவங்க வீட்டில் இருக்கிற யாருமே அவனுக்கு அவனோட லவ்வுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் ரேகாவை வெறுத்துருவாங்க, ரேகா வேலை தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு அப்படின்னு இவங்க ஒரு குருட்டு கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது முத்து யாருக்கும் தெரியாமல் பின்னாடி வழியாக வீட்டோட பின்வாசல் வழியாக உள்ள நுழைஞ்சு எல்லா ரூமையும் பார்த்துடுறாரு. அங்கே எங்கேயுமே ரேகா இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வெளியே போயிட்டு விசில் அடிக்கிறாரு. சரிங்கம்மா கண்டிப்பாக வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க போகும்போது நான் உங்களெல்லாம் அதிகமாக பார்த்த மாதிரியே இல்லை, நிஜமாவே சங்கத்தில் தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாக்கா சங்கத்தில் தான் இருக்கோம், உங்களுக்கு தான் எங்களெல்லாம் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. சிந்தாமணிக்கு ஏதோ தப்பாக தோணுது. இங்கே இல்லைன்னா கண்டிப்பாக ரேகா அவங்க அப்பா வீட்டில் தான் இருப்பா அப்படின்னு முடிவு பண்ணி முத்து நேராக அங்கே கிளம்பி போகிறாரு. இங்கே மாதிரிலாம் ட்ராமா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அங்கே பெருசாக ஆளுங்களும் கிடையாது, ஒரு 2-3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அவங்கள முத்துவுக்கு சமாளிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் சார்கிட்ட கடன் கேட்டிருந்தேன், இன்றைக்கி வர சொல்லியிருந்தாரு அப்படின்னு போய் சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சிடுறாரு. உள்ளே போயிட்டு கதவை மெயின் டோரை லாக் பண்ணிடுறாங்க. முத்து இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு கோவமாக பேசுகிறாங்க. நான் வந்து ரேகாவை தேடி வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ரேகாவை தான் அவங்க மச்சனை எங்கேயோ கடத்தி வச்சிருக்கானே, நான் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வீடெல்லாம் சுற்றி தேடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ரூமில் லாக் பண்ணி வச்சுருக்காங்க, பூட்டு போட்டிருக்கு. அப்போது ரேகா அப்படின்ட்டு கதவை தட்டவும் ரேகா அழுதுட்டு இருந்தவங்க இந்த சத்தம் கேட்ட உடனே வந்து கதவை தட்டுறாங்க. இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம முத்து அந்த பூட்டை உடைக்கிறதுக்கு அங்கே ஒரு பூத்தொட்டியை தூக்கி அது மேலே போடுறாரு, உடையில. அதுக்கப்புறம் ஒரு கம்பியை எடுத்து அது மேலே அந்த பூட்டை ஒரு 5-6 முறை அடிக்கவும் பூட்டு உடஞ்சிருது. அதுக்கப்புறம் ரேகாவை வெளியே கூப்பிட்டு வராங்க. இப்போ அவங்க கையை பிடிச்சிட்டு கீழே ஓடி வராங்க ஸ்டெப்ஸில். அப்போது அவளை எங்கடா கூட்டிகிட்டு போகிற, விட்ரா என் பொண்ணு அப்படின்னு அவங்க ரேகாவோட அப்பா குறுக்க வந்து தடுக்கவும், பெரிய மனுஷன்னு பார்க்குறேன், உங்கள் பொண்டாட்டி கூட சேர்ந்து உங்களுக்கும் அந்த கிரிமினல் புத்தி ஒத்திக்கிச்சா, நீங்கள் எவ்வளோ நல்ல மனுஷன் நினச்சிட்டு இருந்தேன் சே அப்படின்னு சொல்லிட்டு நான் இவளை இப்போ கூட்டிகிட்டு போகிறேன், இவளே உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பா, அப்போ நீங்கள் இந்த கேஸ்லேருந்து எப்படி வெளியே வரீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து பார்த்தீங்கன்னா ரேகாவை கூப்பிட்டுட்டு லாயருக்கு ஃபோன் பண்ணி ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்களும் வந்துடுறாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் சத்யா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்கிறாங்க ரேகாவை. ஆனால் அதுக்கப்புறமும் சத்யாவுக்கு குடைச்சல் கொடுப்பாங்க அப்படின்னு ரேகாவுக்கு பயமாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு அங்கே போய் நிற்கும்போது என்னம்மா சத்யா தான் உன்னை கடத்தி வச்சிருக்கான் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போது சத்யா வீட்டு ஆளுங்களே உன்னை கூட்டிகிட்டு வராங்க, என்ன நடக்குது, நிஜமாவே அவங்க தான் உன்னை கடத்தினாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துடுறாரு. பார்த்தீங்களா சார், அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் இப்போ என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு நான் உங்கள் வீட்டிலேருந்து தான் இப்போ ரேகாவை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு. அட பாவி, என் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்தியா, என் வீட்லேயே என் பொண்ணை வச்சுக்கிட்டு அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனடா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாப்பா நீங்கள் பைத்தியம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ரேகா. இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தவங்க இப்போ பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது சார் என்னை சத்யா கடத்தவே கிடையாது, என்னை ஹைதராபாத்தில் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, நான் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன், உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லி சென்னைக்கு வர சொன்னாங்க. திடீர்னு என்னை ரூமில் அடித்து வச்சுட்டாங்க, என் ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. என்னால் யாருக்கும் எதுவும் இன்ஃபார்ம் பண்ணவே முடியல. ஆனால் வெளியே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. சத்யா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதுவும் என்னை கடத்திட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்றதே எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரேகா சொல்கிறாங்க. இப்போயாவது நம்புங்க சார் அப்படின்னு. அப்போது உங்கள் அப்பா தான் உங்களை ரூமில் அடித்து வச்சுருந்தாங்களா அப்படின்னு. ஆமாம் சார், அவர் நான் சத்யாவை லவ் பண்ணுற விஷயம் பிடிக்காம தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, இது இவரோட ஐடியாவை மட்டும் இருக்காது, எங்கள் அம்மா கொடுத்த ஐடியாவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரேகா எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிடுறாங்க. இப்போது நம்ம அந்த லாயர்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க நம்ம முத்து, இப்போ நாங்கள் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தானே மேடம் அப்படின்னு சொல்லி. தாராளமாக கொடுக்கலாம், அதாவது பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்து ரத்த வர அளவுக்கு அடிச்சிருக்காங்க, இது ஒன்றும் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுன்னு. விசாரணைனா அப்படி தானே இருக்கும் அப்படின்றாங்க இன்ஸ்பெக்டர். ஒரு பொண்ணு கடத்துகிற விஷயத்தில் விசாரணைனா இப்படி தான் இருக்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் அவன் தான் குற்றவாளிங்கிறத எந்த விதத்தில் நீங்கள் நம்புனீங்க, காதலிக்கிறாங்க அப்படின்னா கடத்திடுவாங்களா, காதலிச்சா அந்த பொண்ணு அவன் கூட ஓட போறா, அவன் எதுக்கு கடத்தி வைக்க போறான் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு அந்த ஆள் மேலேயும் சிந்தாமணி மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுவும் ரேகாவும் சத்யாவும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த கேஸ் இன்னும் கூட ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சத்யாவும் ரேகாவும் போலீஸ் ஸ்டேஷன்லேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே இருக்கிற அந்த கேஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. இல்லை சார், இந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வேணாம் அப்படின்னு நம்ம சத்யாவோட அம்மா கத்துறாங்க. இல்லை அத்தை, நீங்கள் சும்மா இருங்க, சத்யா ஆசைப்பட்ட வாழ்க்கை அவனுக்கு அமைய வேண்டாமா, இவ்வளோ தூரம்
ஆனதுக்கப்புறமும் அவங்களால எதுவும் சத்யாவை பண்ண முடியாது அப்படின்னு முத்து எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி சத்யா ரேகாவை கடத்தலை, அப்படி கடத்தியிருந்தா எதுக்கு அந்த பொண்ணு அவனையே கல்யாணம் பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸை அவங்க பக்கம் திருப்பி விடுறதுக்காக தான் போலீஸ்காரங்களும் இப்படி சொல்கிறாங்க. பணக்காரங்க காசு இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஏழைப்பாளையங்களோட வயிற்றுல இப்படி தான் அடிக்கிறாங்க, அதனால அவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் நல்லவராக இருக்க போய் இப்படி ஒரு ஐடியா கொடுத்து இந்த பிளான் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்லேயே கல்யாணம் நடந்துருமா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.